வணக்கம்மா. இன்று 13/4/2026 ஆண்டு நம்முடைய பண்ருட்டி எல்லம்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாபன முதியோர் அறக்கட்டளைக்கு மதிய அன்னதானங்கள் வழங்கும் சமூக அக்கறையும் சமூக சிந்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் முடிந்த அன்னதானங்களை வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களுடன் பண்ருட்டி மேல்பட்டாம்பாக்கம் ஊரில் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த KP கலையரசி அம்மா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 13/4/2026 ஆண்டு நம்முடைய அறக்கட்டளை ஏழை எளிய மக்களுக்கு மதிய அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள். KP கலையரசி அம்மா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு KP கலையரசி அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை. KP கலையரசி அம்மா அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பெற வேண்டும், பெரும் செல்வங்களை பெற வேண்டும், மன மகிழ்ச்சிகளை பெற வேண்டும் என இறைவனோட மனதார பிரார்த்தனை செய்யும். KP கலையரசி அம்மா அவருடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் அவரை விட்டு விடுபட வேண்டும். அதே போன்று KP கலையரசி அம்மா அவருடைய பிள்ளைகள் மருமகள் P குலசீலன், மருமகள் சாந்தி, மகன் லோகேஷ் ஆகிய அனைத்து நல்ல உள்ளங்களும் நோயற்ற வாழ்வினை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும், மகிழ்ச்சிகளை பெற வேண்டும். அதே போன்று குலசீலன் சாந்தி இவர்களுக்கு கூடிய விரைவில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்து குலசீலனும் சாந்தி அவர்களும் குழந்தையோடு நம்முடைய அறக்கட்டளைக்கு மிக விரைவில் குழந்தையோடு வந்து அன்னதானங்கள் வழங்கப்பட வேண்டும். இது விரைவில் நடைபெற வேண்டும் என இறைவனோட மனதார பிரார்த்தனை செய்து குலசீலன் சாந்தி அவர்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் மகிழ்ச்சியான செய்திகளை நாம் இறைவன் வழங்கப்பட வேண்டும் என்று இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்கிறோம். அதே போன்று KP கலையரசி அம்மா அவர்களும் குலசீலன் சாந்தி லோகேஷ் மற்றும் லோகேஷ் அவர்களும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை மகிழ்ச்சியை பெற்று அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்து சந்தோஷங்களை மகிழ்ச்சியும் இறைவன் கொடுக்கப்பட வேண்டும் என இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்து KP கலையரசி அம்மா அவர்களுக்கும் குலசீலன் சாந்தி லோகேஷ் இவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துள்ளோம். வாழ்க வளமுடன். நன்றி. இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஐயா. தகப்பனே உமது நாமம் மகிமைப்படட்டும். எவ்வளோ நல்லவர் சாமி. இந்த அருமையான நேரத்தில் அப்பா இந்த அறக்கட்டளைக்கு அப்பா முதியோர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ற எண்ணத்தை எனக்கு கட்டளையிட்டதற்காக நன்றி ஐயா. தகப்பனே இதை எடுத்து நடத்துகிற ஐயாக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனை எவ்வளோ பிரயாசப்படுறாங்கப்பா, அந்த பிரயாசத்தை நீர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. அவங்க தேவைகள் எல்லாம் நீர் சந்திங்க தகப்பனே. அப்பா இந்த அருமையான இடத்துல இருக்கிற எல்லாரையும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. அவங்க தேவைகளை சந்திங்கப்பா. சந்தோஷத்தை சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. தேவனே இங்கே நான் சாப்பாடு கொடுப்பது பெருசல்ல சாமி, இது மறுபடியுமாக நான் ஜனங்களுக்கு கொடுக்க நீர் எங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா ஐயா சொன்னது போல குணாவுக்கும் சாந்திக்கும் இந்த வருடமே நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்க உதவி செய்வதற்காக நன்றி. லோகேஷுக்கு நல்ல வாழ்க்கை கட்டளையிடுவதற்காக நன்றி ஐயா. தகப்பனே இந்த அருமையான நேரத்தில் இந்த வீட்டை சுற்றி நீர் அக்கினி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இங்க இருக்கிற எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே வீட்டில் குடும்பத்தில் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சிரமம் பார்க்காம இதுக்காக வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிங்க ஐயா. எல்லா காரியங்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு மட்டுமே செலுத்துறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோதரம் ஏன் அங்கே இருக்கிறீங்க? சாப்பாடு இல்லை இருண்டா இல்லை இல்லை வைங்க முட்டை வச்சுருங்க. முட்டையை கொடு. போயிட்டு வருவீங்க. இங்கே எனக்கு வெவ்வேறு வேலை இருக்குது என் மனக்கணக்கு. சரி சரி செய்யணும் நல்லா இருக்கு. சரி சரி சரிங்க ஐயா, நன்றி நன்றி. நீங்கள் சாப்பிடாம போகிறதா வருத்தமாக இருக்குது.
பேர்த்துக்கிட்டு வருது உனக்கும் உன் பையனுக்கும். பேர்த்துக்கிட்டு வருதுடா உனக்கு. இப்பயாரு உன் பேர் என்னடா? குருவா? என்ன படிக்கிற? யாரு வைக்கணும்? அவ்வளோதானே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? அவங்களுக்கு காது கொஞ்சம் ஊனமா, காது கேட்காது, வேகமாக கேளுங்க. கையை காட்டுங்க. அம்மா அப்படியே கொஞ்சம் என்ன பாருங்கம்மா. போதும். ஒரே நிறைய அதாவது சாப்பாடு எடுக்கணும் வந்து சின்ன வட்டாவில் இருக்கு. நல்ல பேர். பிரியா நிறைய இடத்துல இருக்குது. இல்லை நிறைய பேர் பிரியாதான். உன் பேர் என்ன சொன்னடா? நிஷாந்தா. தேவானந்தன் நிஷாந்த். அது கூட்டிட்டாமா? இல்லையா? இது வைக்கிட்டு இன்னைக்கு வச்சுக்கலாம். இதில் எடுத்துடு. நீ வச்சிருக்க, நீ வச்சு அது வைங்க. சாப்பிட்டு வாங்கிக்கலாம். அப்படியே பார்த்துலவா பாருங்க. உப்பு இருக்கும், கரெக்டாக இருக்கும். அப்படியே தூக்கி வைங்க. சாப்பாடு உப்பு இருக்குதா பாரு அவங்களுக்கு கேளுங்க. உப்பு போடு போட்டுதான் போட்டியா? கொஞ்சம் மேடம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிங்க மேடம், இது கலைக்குங்க. வேணுமா? நவரு அவனுக்கு தயிர் வேணுமாமா? தயிர் கேட்குறான் அவன். அது குழம்பு ஊத்தாதீங்க, போது விட்டுருங்க.
ரசம் இருக்குது மோர் இருக்குது வாங்கிட்டு போ. அதில் ஊற்றணுமா? கலக்க முடியுமா? இதில் என்ன போட்டுப்பீங்க? குழம்பு போடவா? அப்படியே அது கிண்ணத்தில் வீட்டுக்கு எடுத்துருவா? ஆமாம். உங்களுக்கு என்ன போட? மோர் தயிர் கேட்குறாங்க மேடம். நீங்கள் வாங்க, அது இருக்கு வாங்க, நான் போட்டுக்கிறேன் வாங்க. ஏதே அவங்களுக்கு மோர் எடுத்துன்னு போய் கொஞ்சம் கொடு. ரசம் இருக்கு, ரசம் வேணா வாங்கி சாப்பிடுமா? போடவா?